ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நினைத்தால் எனக்கும் சீரியலுங்கிற பேருக்கு பதிலாக பேசாமல் மேஜிக் சீரியல்னே வச்சுருக்கலாங்க. ஏன்னா அடுத்தடுத்து இந்த கெட்ட சக்தியெல்லாம் எங்கேருந்து தான் கொண்டு வராங்களோ தெரியல. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம சிவபெருமான் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ராணி, இப்போ 7 பிறவிகள் இருக்கு. அதுல 6வது பிறவி மனித பிறவி, 7வது பிறவி நாம தேவரா பிறப்போம் அப்படின்னதும், சாமி நான் படிக்காத தற்கொலை, எனக்கு எதுவுமே விளங்குதில்ல, அதனால எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு ராணி சொன்னதும், அப்போ அந்த இடத்துல சிவன் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ராணி, இப்போ பொம்மி ரொம்ப உக்கிரமா இருக்கா. அவ கதையை முடிச்சவங்களை அவ பழி வாங்காம இங்க இருந்து போகவும் மாட்டா. அதனால இப்போ நான் சொல்ல வர்றது உனக்கு என்னன்னா, இங்க பாரு, இப்போ பொம்மி மட்டும் 3 பேரை இல்லாம பண்ணிருக்கா. ஆனா அவங்க கெட்ட சக்திகள். இப்போ மிச்சமான 4 பேரை கதையை முடிக்கிறதுக்காக பொம்மி காத்துட்டு இருக்கா. இப்போ மட்டும் பொம்மி அவங்க கதையை முடிச்சான்னா இன்னும் 2000 ஆண்டுகள் அவ ரொம்ப கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிப்பா அப்படின்னதும் ராணி அதிர்ச்சி ஆறாங்க. ஐயா, என்னையா இப்படி சொல்றீங்க? இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு, ஒருவேளை ராணி அவங்க கதையை முடிக்காம இருந்தா புனித ஆத்மாவா முத்தி அடைவா, அவ ஒரு புனித ஆத்மாவா திகழ்வா. அப்படி மட்டும் அவங்க கதையை முடிச்சிட்டா அவ்வளோதான், 2000 ஆண்டுகளுக்கு நம்ம பொம்மையை காப்பாற்றவே முடியாது அப்படின்னதும், இப்போ நான் என்னங்க பண்றது? இப்போ அவ கதையை முடிச்சவங்களை தான் இல்லாம பண்ண போயிருக்கா பொம்மி. அதனால நீ என்ன பண்றன்னா, இன்னும் உனக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள பொம்மையை தடுத்து நிறுத்தி காப்பாத்திடு அப்படின்னதும், சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி உடனே ராணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த மீன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதுக்கான தீர்வு இருந்தா தயவு பண்ணி சொல்லிடு அப்படின்னு போதும். அப்போ மறுபடியும் அந்த ஏட்டு புத்தகத்தை படிச்சு ராணி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அது நமக்கு என்ன ஏதுன்னு காமிக்கல. ஓஹோ, இதை செஞ்சா சரியாயிடுமா? சரி, நான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னுட்டு ராணி தலையை பொத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சித்தார்த் வராங்க. ராணி, என்ன ஆச்சு ராணி? ஏன் நீ ஒரு மார்க்கமாவே இருக்க? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்கிறியா ராணி? சொல்லு அப்படின்னு. யோ, அதெல்லாம் இல்லையா, ஏன் நீ எப்போ பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னதும், சரி உண்மையிலேயே ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா? அப்படின்னா சரி வா, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னதும், இங்கே பாரு, அதான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, பின்ன என்ன அப்படின்னு போதும். இல்லை, நீ போய் சொல்கிற. இங்கே பாரு, எனக்கு நீயும் முக்கியம், நம்ம பாப்பாவும் முக்கியம் ராணி, அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னதும், யோ இங்கே பாரியா, அதான் எனக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், நீ தான் இப்படி தேவையில்லாம பயந்துட்டு இருக்க அப்படின்னும் போதும், இல்ல ராணி நீ போய் சொல்ற, ப்ளீஸ் ராணி வா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சித்தார்த் ராணியை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த தாடிக்காரன் கேட்குறான் இல்லையா அப்படின்னுட்டு, சரி வா போகலாம் அப்படின்னுட்டு இந்த பக்கம் ராணியும் இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள பொம்மையக்காவை தடுத்து நிறுத்தணும், இந்த தாடிக்காரன் வேற விடுறான் இல்லையா அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே கார்ல கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம சாவித்திரி கேங்க தான் காமிக்கிறாங்க. 4 பேரும் தப்பினோம் பிழைச்சோம் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த பொம்மி நாம எங்க போனாலும் கண்டுபிடிச்சு நம்ம கதையை முடிக்க போறாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும், இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிட்டு இருக்க, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னதும், இந்த பக்கம் நம்ம சாவித்திரி, அவன் என்ன நடக்க கூடாதா சொல்லிட்டு இருக்கான், நடக்க போறது தானே சொல்றான் அப்படின்னு போதும் நம்ம ரகுவரன் தலை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து இவங்க முனிப்பரும், ஐயோ சித்தப்பா எழுந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தமனா மனோ பக்கத்துல எங்கேயாச்சும் தண்ணி இருந்தா போய் எடுத்துட்டு வா அப்படின்னதும் மனோ தண்ணி எடுக்க போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா, அங்கே ஒருத்தங்க விழுந்துட்டாங்கக்கா, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் தண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு போதும் நம்ம பொம்மி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இது தெரியாம மனோ கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பொம்மி திரும்பினதும் மனோ சாமியா அந்த இடத்துல அதிர்ச்சியாகி, ஐயோ பொம்மி எங்களை ஒன்றும் பண்ணிடாத விட்டுரு அப்படின்னு போதும், டெய் நானும் இப்படி தானடா கெஞ்சினேன் அப்படின்னு ஒரு உத கொடுக்குறாங்க. கத்திட்டு மனோ கீழே தொப்பன்னு விழுந்துடுறாங்க.
இந்த பக்கம் கத்து சத்தம் கேட்டதும் அங்கே பாருங்க அத்தை, ஏதோ கத்துற சத்தம் கேட்குது அப்படின்னதும் ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே மனோக்கு அப்படின்னுட்டு யோ தம்பி எழுந்துறியா அப்படின்னு அரைகிறாங்க நம்ம ரகுவரன் சொத்தையில போட்டு. சாவித்ரி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே ரகுவரன் கண்ணு முழிச்சிட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னது யோ இங்கே பாரியா நீ கீழே விழுந்துட்ட, அதுவும் நடந்து வந்த களைப்பில் இப்போ மனம் உன்னை தேடி போனவா அவனை காணுவியா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னதும் சரி இருங்க பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு மனவை தேடி போகிறாங்க. அப்படின்னு பார்த்து வழியில் ஒரு அழகான பொண்ணு வந்து நிற்கிறத ரகுவரன் பார்த்துட்றாங்க. பின்னுக்கு தான் போய் நிற்கிறாங்க. இங்கே பாரு நாங்கள் 4 பேர் இருக்கும்போதே இந்த இடத்துல தனியாக பயந்துட்டு இருக்கோம், ஆனால் நீ தனியாக இருக்கே உனக்கு பயம் இல்லையா, இங்கே பாரு நீ ரொம்ப அழகாக இருப்பேன்னு நினைக்கிறேன், பின்னுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னா முன்னுக்கு எவ்வளோ அழகாக இருப்பேன், இங்கே பாரு எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பார்க்குறியா, உன் அழகை நான் ரசிக்கிறேன் அப்படின்னதும் அந்த இடத்துல அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா என்ன அழகா சில்லறப்பட்டு கிளுங்குற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, என் பேச்சுக்கு நீ வசியப்பட்டுட்டியா, இப்படிதான் நான் மற்றவங்களை வசியப்படுத்துற மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னதும் இந்த பக்கம் பொம்மி சிரிக்கிறாங்க. உடனே பொம்மி தான் திரும்பி பார்த்ததும் அந்த இடத்துல ரகுவரனுக்கு தூக்கி பாரி போட்டுறது ஐயோ என்று கத்தினதும் இந்த கத்து சதல் நம்ம சாவித்ரி தமனாவுக்கு கேட்குது. உடனே அவங்க வந்து பயப்படுறாங்க. ஐயோ அத்தை என்ன ஆச்சுட்ட, ஒருவேளை 2 பேருக்கு அதையும் பொம்மி முடிச்சிட்டா போல இருக்கே அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா மனோ அங்கே நம்ம ரகுவரனை வந்து குள்ளமான மனிதனாக மாற்றிடுறாங்க. பொம்மி ப்ளீஸ் என்ன பழைய நிலைமைக்கு கொண்டு வா அப்படின்னதும் உடனே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே இருந்தால் சரி வராது எஸ்கேப் அப்படின்னுட்டு ரகுவரம் ஓடுறாங்க. பொம்மி முன்னாடியே தான் நின்று அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராணியும் சித்தார்த்தும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ராணிக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. உடனே தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க சித்தார்த். தண்ணி வந்து குடிச்சது யோ எனக்கு தலைவலி நின்றுடுச்சு வீட்டு போகலாமா அப்படின்னதும் சித்தார்த் கேட்குற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம பொம்மி முத்தி அடையணும், அதுக்குள்ளே தடுத்து நிறுத்தலைன்னா அவங்க 2000 ஆண்டுகள் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டே ராணி வந்து ரொம்ப பதட்டமாக வராங்க. இந்த பக்கம் வந்து கமண்டலனை தான் காமிக்கிறாங்க. ஒரு வந்து நீ இங்க தியான பூஜை பண்ணிட்டு இருக்க, அங்க அந்த 4 பேரும் உயிருக்காக ஊசல் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, நான் தான் அவர்கிட்ட அனுப்பியிருக்கேனே அப்படின்னதும் அவர் கதையே முடிச்சுட்டா பொம்மே, இப்போ 4 பேரையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னதும் அலாமின் கிட்ட வந்து நாங்க அவங்கள கூட்டிட்டு போனோன்னா அலாமினை பார்த்ததும் அவங்க தப்பிச்சிடுவாங்க அப்படின்னதும் அதுக்கு அவங்க இருந்தா தானே போய் காப்பாத்து அப்படின்னு அந்த வண்டு வந்து செய்தி சொல்லுது. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சிருது. அடப்பாவீங்களா, அடுத்தடுத்த சக்திகள் வந்து புதுசா அதுவும் கேள்விப்படாததெல்லாம் எங்கிருந்தான் கொண்டு வரானுங்களோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டுங்க சொல்லப்போனால் இந்த சீரியல் முடிகிறதே ரொம்ப கஷ்டம் தான். வாங்க